எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் பிருத்திவிராஜ் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உலக அளவில் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 16 வருஷம் இந்த ஒரு படத்துக்காக மட்டுமே அவங்க உழைச்சிருக்காங்க. 16 வருஷமா இந்த படத்தை அப்படி என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. படத்துடைய ஸ்கிரிப்டை எந்த அளவுக்கு செதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமா இந்த படத்துடைய டைரக்டர் செதுக்கியிருக்காப்ல. எனக்கும் ரொம்ப இந்த படம் பிடிச்சிருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஏத்த மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒரு சிலர்களுக்கு தூக்கமே வந்துடலாம், இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சலிப்பாயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அங்க படுற நம்ம பிருத்திவிராஜுடைய ஆக்டிங், அவர் படுற கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம நிலைமை என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கொஞ்சம் பயம் வருது. எல்லாரும் ஃபாரினுக்கு வேலைக்கு போறோம், அது அப்புறப்பட்ட பிரச்சனை. நம்மளுக்கு இங்க இருக்கிற குடும்ப சூழ்நிலை வர்த்தக ரீதியா நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அங்க போனா ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நம்பி போறாங்க. ஆனா அங்க போற இடத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம மாட்டிக்கிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம திருப்பி வருவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே பயம் வருது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தரமான படம் தான் இந்த ஆடு ஜீவிதம். சரி, இந்த படம் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் படம் வெளிவந்த 3 நாள்ல வேர்ல்டு வைடு 50 கோடி ரூபாய் வசூல் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த படத்தரப்புலயே அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு சம்பவத்துமே இந்த படம் பண்ணிடுச்சு. அதாவது வேர்ல்டு வைடு 75 கோடி வசூல் வந்து 75 கோடி ரூபாய் கிளப்ல இந்த படம் ஜாயின் பண்ணிடுச்சு. கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல 100 கோடி ரூபாய் கிளப்ல இந்த படம் ஜாயின் பண்ணிடும். இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த படத்தோடைய ரைட்ஸை பிரேக் பண்ணுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒருவேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவமா இந்த படம் இருக்கும். அதுல குறிப்பா இந்த வருடம் இதோட கிட்டத்தட்ட 6வது ஹிட்னு நினைக்கிறேன். கேரளா இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறுது. தமிழ்நாட்டுல எப்ப வரும் தெரியல. எந்த தமிழ் படம் வந்தாலும் ஒரு நாள் கூட உருப்படியா ஓடல, அந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆடு ஜீவிதம் லைஃப் டைம்ல எவ்வளவு வசூல் வருது, 100 கோடி ரூபாய் கிளப்ல எப்ப ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு 75 கோடி ரூபாய் இந்த படம் வேர்ல்டு வைடு அபிஷியலாவே கிராஸ் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.